ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜேஎஸ் ஒர்க்ஸ். இன்றைக்கி பன்னீரில் ஒரு ஃப்ரை மாதிரி ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு சாப்பிட்லாங்க. இதுக்கு பன்னீர் ஒரு 200 கிராம் எடுத்திருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம், ஒரு குடமிளகா, 2 தக்காளி பழம் வச்சுருக்கேன். இது வந்து கடலை மாவுங்க. இது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஒரு வெறும் வானிலையில் போட்டு அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா கொஞ்சம் சூடாகிற மாதிரி ஃப்ரை பண்ணிடலாம். அதாவது வாசனை வர்ற வரைக்கும், அடி பிடிக்காமல் வாசனை வர்ற வரைக்கும் பக்கத்துலேயே நின்று ஃப்ரை மாதிரி பண்ணி அதை எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ காய், குடமிளகா, தக்காளி, பெரிய வெங்காயம்லாம் சதுரமாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க. தக்காளி அந்த விதையெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சதுரமாக கட் பண்ணி கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக இது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பன்னீரையும் அதே மாதிரி சதுரமாக வந்து கட் பண்ணி பெரிய பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ ஒரு பவுலில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துட்டேங்க. தயிர், கெட்டி தயிர் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூனு, சால்ட்டு, உப்பு வந்து ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டேங்க. கூடவே வந்து மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூனு, கரம் மசாலா ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டால் போதும். அப்புறம் கலர் வேணுங்கிறதுக்காக காஷ்மீரி சில்லி பவுடர், அது வந்து காரம் இருக்காது ஆனால் கலர் கொடுக்கும், அதனால் அது ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். மஞ்சத்தூள் ஒரு 1/4 சிட்டிகை சேர்த்துக்கலாம். இப்போ அந்த வறுத்து வச்சுருக்கோம்ல அந்த வந்து கடலை மாவு, அதை வந்து இது கூட சேர்த்து நல்லா லைட்டாக தண்ணி தெளித்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம். இது சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். கட் பண்ணி ஊற வச்சுட்டா சீக்கிரமாக இது செஞ்சு கொடுத்துர்லாங்க. இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஹை ப்ரோட்டீன் இருக்கிறது பன்னீரில், அதனால் ஒரு தடவை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது எல்லாத்தையும் அந்த காய், தக்காளி, குடமிளகா, பன்னீர் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த பன்னீர் வந்து உடையாமல் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இது வந்து ஊறணுங்க. ஒரு 1 ஹவர், 1 மணி நேரம் கொஞ்சம் ஊறினா நல்லா இருக்கும். இப்போ எலுமிச்சம்பழம் ஒரு அரை மூடி வந்து பிழிஞ்சு விட்டுட்டேன். அப்புறம் கஸ்தூரி மேத்திங்க, இது வந்து லைட்டாக சூடு பண்ணி இந்த மாதிரி தேய்ச்சி விட்டால் நல்லா பவுட்ரு மாதிரி ஆகிடும். இதை வந்து அதில் வந்து இந்த பன்னீர் ஃப்ரை மேலே போட்டு நல்லா இந்த மாதிரி குலுக்கி விட்டுட்டா எல்லாம் ஈவனாக வந்து மசாலாலாம் ஒட்டுக்காக சேர்ந்துக்கும். இப்போ 1 மணி நேரம் ஊறிடுச்சுங்க. இப்போ இதை எடுத்து தோசை தவாவில் கொஞ்சமாக லைட்டாக பட்டர் சேர்த்துக்கிட்டால் நல்லாயிருக்கும் வாசனையாக. அதனால் பட்டர் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்து இதையெல்லாம் இந்த மாதிரி தக்காளி, குடமிளகா, வெங்காயம், பன்னீர் எல்லாத்தையும் போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணலாங்க. விஜேஎஸ்எஸ் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். ப்ளேலிஸ்ட்டில் பார்த்தா நான் போட்ட வீடியோஸு, ரங்கோலி எல்லாமே இருக்குது. அதில் ஒரு தடவை பாருங்கள். இப்போ பாருங்கள், மேலே கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் சேர்த்துனா இன்னும் பன்னீர் வந்து சாஃப்டாக நமக்கு கிடைக்கும். இது ஒரு தடவை திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு வேக வைக்கலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இந்த சேனலில் ஆரி எம்ப்ராய்டரி ப்ளவுஸ் கூட நான் போட்டது இருக்குதுங்க. ஒரு தடவை ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்க்கலாம் நீங்கள். இப்போ பாருங்கள், பன்னீர் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. காயெல்லாம் வந்து இந்த தக்காளி, குடமிளகாலாம் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு விஜேஎஸ்எஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Thanks for watching.